வாவ், வேற லெவல் வியூ, வேற லெவல். ஸோ இங்கே வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்கா? ஸோ ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாமே தண்ணியாக தான் நிற்கிது. ஓகே கைஸ், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் இங்கே நின்று 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நீ அப்படியே கிளம்ப வேண்டியதான் மேலே. ஸோ ரோடு பாருங்கள் எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு. ஆஃப் ரோடு தான், சரியான ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. சரி வாங்க, நம்ம இங்கே கீழே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. போன வாட்டி லோனாவாலாவில் வந்து அப்படி தான், கீழே ரொம்ப நேரம் நின்ட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா அதை விட செம்மையான பிளேசஸில் இருக்கு, அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டேன். ஸோ இந்த தடவை எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி எல்லாத்தையும் இன்றைக்கி பார்த்துட்றோம், எல்லாமே இன்றைக்கி பார்க்குறோம். மேலே இருக்கிற டேம் வியூ எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க போவோம். வாவ், பாருங்க அவ்வளோ பெரிய மலைன்னு, அது அப்படியே பிரமிட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வீடியோவில் கேமராவில் ஒரு பிரமிட் ஷேப்பில் செம்மையாக இருக்குங்க பார்க்க இங்கேருந்து. அந்த மலைக்கு தான் நம்ம வரணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தூரத்தில் ஒரு மலை காமிச்சல, ஒரு பிரமிட் மாதிரி இருக்க மலை, அது இப்போ முன்னாடி இருக்குது அந்த ஆக்சுவலாக அந்த மலை. ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது போல் இந்த ரோட்டில், மெயின்டெனன்ஸ் கிடையாதா எனக்கு தெரில, ரொம்ப டேமேஜாக இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ ஒரே ரோடாக தான் காமிக்குது. இங்கே ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது, காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கு. லெஃப்ட் சைடில் பாருங்கள் மலை, அப்படியே 2 சைடும் நம்மளை சுற்றியும் மலை தான் இருக்குது. எல்லா சைடும் நம்மளை சுற்றியும் மலை தான் இருக்குது, நம்ம நடுவில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம மலை மேலே தான் ஏதோ ஒரு மலையில் ஏற போகிறோம். எந்த மலைன்னுங்கிறத மலையில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். செம்ம க்ரீனரியாக இருக்குது. ரெட் சைட்லையும் பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேச்சரில் ரைட் போகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்போம். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாள் அந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து இந்த மாதிரி இடத்த வந்து விசிட் பண்ணும்போது தான் அப்படியே மைண்ட் ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 நாள் வேலை செஞ்சோன்னுங்கிறது மைண்ட் அப்படியே நிற்காது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் மண்டே வந்து நம்ம ஆஃபீஸ் செகண்ட் ஜாயின் பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த 2 நாள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். நான் சென்னையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து வீட்டிலே தான் இருப்பேன், ரைட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போல்லாம் வந்து 2 நாள் போகாது டைம். இப்படியே படுத்துக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் மூவிஸ் பார்த்துட்டு அந்த மாதிரியே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது டைம் வந்து ரொம்ப இருக்குது, ரொம்ப வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இப்போது வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா வீக்கெண்டு வந்து போகிறதே தெரிய மாட்டுது. வீக் டேஸ் தான் வந்து எனக்கு அதிக நேரம் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீக் டேஸ் நீ 1 நாள் இருக்கா 2 நாள் இருக்கா அந்த மாதிரி வந்து வீக் டேஸை வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு எப்படா வீக்கெண்டு வரும் அப்படின்னு. ஸோ வீக்கெண்ட் வந்தால் இந்த மாதிரி நம்ம ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ரைட் போகலாம், இந்த மாதிரி பார்க்கலாம்ல. ஸோ இப்போது வந்து எனக்கு வீக் டேஸை வந்து கவுண்ட் பண்ண நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இது இந்த ஒரு பஸ்ஸு போல் பாருங்களேன், ரொம்ப ஒரு பஸ் எவ்வளோ மேலுன்னு சொல்லுவோம், அவ்வளோ முக்கியம் இருக்குது இந்த பஸ். இந்த வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, மேலே மலை, அந்த மலையில் லைட்டாக சன் வெளிச்சம் சூரியன் அடிக்குது, அப்புறம் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, செமையாக இருக்குது பார்க்க. மேலே வந்தாச்சு, ஃபஸ்ட்டு பெண்டுன்னு நினைக்கிறேன், மேலே வந்திருக்கோம். வியூ பாருங்கள் செமையாக இருக்குது. அப்படியே மேலே வந்ததோட வியூ வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து. ஸோ நம்ம இதுக்கு மேலேயும் போவோம், மேலே போய் பார்ப்போம். ஃபுல்லாக வயல் தெரியுதா உங்களுக்கு, கம்ப்ளீட்டாக வயல் தான். இல்லை பாருங்கள், மழை பெஞ்சு இந்த பாறையே பார்த்திங்கன்னா, மலையில் இருக்க பாறையே பார்த்திங்கன்னா பாசம் பிடிச்சி கிடக்குது. பச்சைன்னு இருக்குது, பாசம் பிடிச்சி அவ்வளோ தூரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு போல். இந்த சைடெலாம், இந்த சைடு பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரெட் கலர் ராக் மாதிரி இருக்குது. இந்த சைடு
இந்த சைடு ரெட் ஆச்சு. பட் அந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக பச்சை பசங்கன்னு பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கு. பாருங்கள், வேறு லெவல் வியூ. இதோட வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய டேம் பாருங்கள், செம்ம வியூ. கண்டிப்பாக மேலே போனால் நல்ல இன்றைக்கி செம்மையாக பார்க்கலாம். இதெல்லாம் ரெசார்ட் போல், இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம்லலாம் ட்ரோன் கிடச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த இடத்துலேருந்து எடுத்தோம்னா. பட் நம்மகிட்ட ட்ரோன் இல்லை. ஸோ நம்ம சீக்கிரமாக ட்ரோன் வாங்க ட்ரை பண்ணுவோம். ட்ரோன் வாங்கிட்டு உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் எடுப்போம். நம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ட்ரோன் ஷாட் எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்டையர் ஸ்டெச்சு ஃபுல்லாமே தண்ணியாக ஃபுல்லாக சூழ்ந்துருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வேறு லெவலில் இருக்கும் ட்ரோன் ஷாட்டில் எடுக்கும்போது. வடாடா செம்ம வியூஜி. இப்போ பாருங்கள் ஹைஸ், அந்த இடத்துக்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிதுன்னு. செம்மையாக இருக்குல்ல. பாருங்க ஃபுல்லாக தண்ணி தான். செம்ம ஸ்பாட்டு. அந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி மலை வரைக்கும் ஃபுல்லாமே தண்ணி தான் தேக்கி நிற்கிது. ஏதோ இங்கே சோலார் பேனல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ மேலே போய் நம்ம பார்ப்போம். இன்னும் 8 more kilometers போகும். ஸோ மேலே போய்ட்டு செம்ம வியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து நான் ட்ரோனை மிஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரோன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல வியூ, நல்ல கிளியர் வியூலாம் இங்கே காமிச்சிருக்கலாம். பட் இல்லை, நம்மகிட்ட நம்ம சேனலில் ட்ரோன் இல்லை. ஸோ இப்படியே கண்ணிலேயே பார்ப்போம். உங்களால் எவ்வளோ தூரம் என்னால் காமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்காக காமிக்கிறேன். செம்ம வியூ. கண்டிப்பாக பூனே சைடெலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எங்கள் வீட்லேயே ஒன்றும் இதெல்லாம் பார்க்கலையாம்மா, அவரே ஒன்றும் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொன்னார். சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இது என்ன டேமுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. நான் தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை காமிக்கிறேன், எங்கள் சைடில் போடுறேன் டேம். நான் பார்த்துட்டு என்ன டேம்னு பார்த்துட்டு. ஐயோ, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதெல்லாம் பார்க்காம திரும்பி போக முடியாது. செம்ம வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது. அந்த மலை எல்லாம் மலை அந்த கடைசி கண்ணு கட்டுற தூரம் வரைக்குமே ஃபுல்லாமே தண்ணி தான் இருக்குது. வேறு லெவல். கண்டிப்பாக மேலே போனால் நல்ல வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் மேலே போயிட்டு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். பாஷை தெரியாத ஊரில் எப்படி நான் சுற்றிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. யாராச்சும் ஏதாவது கேட்டால் கூட எனக்கு தெரியாது. ஆனால் வெறும் மேப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன். வா வா சா, அடிச்சுக்க முடியாத இடஞ்சி இதெல்லாம். வா, மாஸ்டர் பீஸ். பாருங்க எப்படி வேற லெவலில் இருக்குங்க. எத்தனை தடவைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே வர 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 ஒவ்வொரு வியூ ஆங்கிளும் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது வியூ. இதை மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்துருந்தேன். ஸோ மேலே டைரெக்டாக போயிடுவோம். இதுக்கு மேலே நின்றுட்டே இருந்தால் நின்றுட்டே தான் இருப்போம் நம்ம. அழடா செம்ம, மறுபடியும் முதல்ல செம்ம வியூ. பாருங்கள், அந்த வியூ அப்படியே தெரியுதா, அந்த டேமோட வியூ ஃபுல்லாக அந்த மலை க்ரீனு ஃபுல்லாக இந்த இடத்துல நின்று எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வா, எவ்வளோ தண்ணி இங்கே இருக்குது. நார்த் இந்தியாவிலையா இதுவே பெருசாக இருக்க மாட்டேருக்கு. கேதாரா பெரிய டேமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், தெரியல. இந்த வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக இந்த டேம் ஒட்டி மலையை ஒட்டி கீழே அக்ரிகல்ச்சர் லேண்டு, மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே மலை அம்மையாக இருக்குல்ல. ஸோ வாங்க அதை அப்படியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
அம்மா ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இது டேமை ஒட்டி, அந்த டேமை ஒட்டி கரை இருக்குங்களா, அந்த கரைகிட்ட இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்ட். இந்த சைடு இது ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டு சரியா? ஆமாம், இது ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஸோ அந்த டேமை ஒட்டி இருக்க கரை. ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாமே தனியாக இருக்குது. செம்ம ஸ்ப்ரெட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அக்கா பைக்கு மேலே ரோட்லேயே நிப்பாட்டிட்டு வந்து அப்படியே இறங்கி வரணும். சும்மா சின்ன குளிச்சு வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. கைஸ் அந்த வியூ காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குது இந்த வியூ. செம்ம ஸ்பேஸாக இருக்குது. இந்த அப்படியே அந்த டேம் ஃபுல்லாக சுற்றி அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. அந்த மலையை சுற்றி, டேமை சுற்றி செம்ம க்ரீனரியாக இருக்குது. இது நல்ல ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்காமல் போகாதீங்க. செம்மையாக இருக்குது. செம்ம வியூ பாருங்கள் கைஸ். அங்கே வியூ பாயிண்டில் நிப்பாட்டி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. நான் ஃபோட்டோஸை காமிக்கிறேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்படியே மேலே கிளம்பியாச்சு. மேலே போனால் இன்னி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நிறைய வியூஸ் இருக்குது. ஸோ அங்கே கண்டிப்பாக போகிறோம். ஸோ போய் உங்களுக்கு நாங்கள் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும் அந்த வியூஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த ரோடு பாருங்கள், செம்ம ஸ்ட்ரெச்சாக இருக்குது. அப்படியே அந்த மலையை ஒட்டி போகிற மாதிரி சூப்பர் வியூவாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த 2 மலை எல்லாம் செம்ம வியூவாக இருக்குது. அப்படியே நீங்கள் என் கூட பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு லேப்ஸ் வீடியோ போடுறேன். 3, 2, 1 கோ. இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரோடு ஃபுல்லாக பாருங்கள், ஈரமாக இருக்குது. வா 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 வா. இங்கே இறங்க முடியுமான்னு தெரியலையே. பாருங்க, செம்மையாக இருக்குது ஆறு. இதில் இறங்க முடியுமான்னு தெரில. இறங்கினா வேறு லெவலில் இருக்கும். வாங்க நம்ம போய் மேலே போவோம். ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். மேலே மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான். ஸோ கிளியராக இருக்கும் வியூ. நம்ம கீழேயே நின்றுட்டு இருந்தோம்னா இங்கேயே டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம்.
ஸோ மேலே போனாங்கன்னா அந்த டேம் வியூலாம் காமிக்க முடியும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கு. ஸோ இந்த க்ரீன் மலை ஒரு 4-5 மலையெல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குது. இந்த பாயிண்ட்டை பாருங்க வேறு லெவலில் இருக்குது. பாருங்க மலையை பாருங்க எப்படி இருக்குன்னு. பச்சை பச்சை பச்சையாக இருக்கு. ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. பாருங்க பாருங்க பச்சை 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 பச்சைன்னு இருக்கு. மேலே டாப்பில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. மலையை பாருங்க வியூ தான் வேற லெவல். பாருங்க சூப்பராக இருக்கு அந்த டேம் வியூ. செம கைஸ் செம வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். வா அந்த வியூ பாருங்க கைஸ். அங்கே மலையை பாருங்க எப்படி இருக்குன்னு. டாட்டா எல்லாம் ஃபுல்லாக அந்த மலை நம்ம மலையெல்லாம் செய்யும் போது செஞ்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது பாருங்க. வேறு லெவலில் இருக்குது.